ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா. ஆமா கோவிந்தா. இந்த வீடியோல ஒன் பீஸ் ஏன் எல்லாரும் பார்க்கணுங்கிற ஒரு 10 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். பிடிச்ச சீரீஸ்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல. பட் அந்த மாதிரி சீன்லாம் இங்க இல்லவே இல்லை. இது எப்ப முடியும் யாருக்குமே தெரியாது. இதோ முடிஞ்சிடும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தவிர்த்து பட் எப்ப முடியும்னு எவனுக்குமே தெரியாது. இந்த சீரீஸ் முடிய வேணாம் அப்படிங்கிறது இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எங்களோட ஆசை. சின்னதா ஒரு இன்ட்ரோ சொல்றோம். ஒன் பீஸ் 1997ல மாங்கால ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் லேட்டரா 1999ல ஃபர்ஸ்ட் எபிசோட ஆனிமையா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் மாங்காவா இருக்கட்டும் இல்ல அனிமேவா இருக்கட்டும் ஏன் லைவ் ஆக்ஷனா கூட இருக்கட்டும் ஒரு ஃபைன் அண்ட் பேஸ் சீரீஸா எல்லாத்துலயும் போயிட்டு இருக்கிறது ஒன் பீஸ் மட்டும்தான். இல்ல மாஸ்டர் பீஸ். இல்ல பீக் பீஸ். மொதல் பாயிண்ட் அட்வென்ச்சர். ஒன் பீஸ்ல வர ஒவ்வொரு ஆர்க்லயுமே ஏஜி ஸ்டைல இருந்து ஃபியூச்சர் மாடல் வரைக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பில்டிங்ஸ் காட்டியிருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா அலபாஸ்டா இருக்கிற பில்டிங்ஸ்க்கும் ஸ்டைப்பா இருக்கிற பில்டிங்ஸ்க்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆல்சோ வானோ கல்ச்சருக்கும் அண்ட் தென் எக்கட் ஐலாண்டோட பில்டிங்ஸ் அண்ட் இன்வென்ஷன் எல்லாமே வந்து வேற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம இந்த ஒன் பீஸ் வேர்ல்டுல வேற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். செகண்ட், கேரக்டர் டிசைன் அண்ட் பேக் ஸ்டோரி. இந்த சீரீஸ்ல வர எந்த ஒரு கேரக்டரும் சும்மா வந்துட்டு போற மாதிரி இருக்காது. அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்து அதுக்கு ஒரு எமோஷன்ஸ் கொடுத்து அந்த கேரக்டர் கூட நம்மளையும் பயங்கரமா என்கேஜ் பண்ண வச்சு பாக்குற நம்ம கண் கலங்கிடுவோம். அப்படி ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்துருப்பாரு ஓடா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சீனியர் பிங்கோட பேக் ஸ்டோரி சொல்லலாம். ஒரு ஆன்டகனிஸ்ட் குரூப்ல இருக்கிற சைட் கேரக்டர் தான் சீனியர் பிங்க். இந்த கேரக்டரோட பேக் ஸ்டோரி நமக்கு செம்மையா கனெக்ட் ஆகும், வெல் கனெக்டடா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலி பார்க்க வருவாரு. அப்ப அவரோட மனைவி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க, குழந்தை இறந்து போயிருக்கு. ஸோ அவரோட மனைவியை பார்க்கலான்னு போவாங்க. பட் அவங்க மனைவிக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இருக்காது, எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க. அவங்க முகத்துல ஒரு தடவை சந்தோஷத்தை பார்க்கணும், சிரிப்பை பார்க்கணும் அப்படின்னு என்னென்னமோ பண்ணி பார்ப்பாரு. பட் லாஸ்டா அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு திருப்பி அவங்க மனைவியை பார்க்க வருவாங்க. ஊரே சிரிக்கும். பட் என்ன வேணா சொல்லிக்குவாங்கடா, என் பொண்டாட்டியோட முகத்துல ஒரு தடவை சிரிப்பை பார்க்கணும் அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவாரு. அண்ட் லாஸ்டா ஒரு லைன் ஒன்று சொல்லுவான் பாருங்க, செம்மையா இருக்கும். அந்த லைன் என்ன அப்படின்னா, என்னதான் காஸ்ட்லியான கோட் சூட்டை நம்ம போட்டுக்கிட்டாலும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். செம்ம டச்சிங்கா இருக்கும் அந்த சீன். தேர்ட் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு ஃப்ரெண்டுக்காக வேர்ல்டு கவர்மெண்ட் எடுத்து நம்ம முகிவரா க்ரூ வந்துட்டு வேர்ல்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. அது எப்படின்னா ராபின் வந்து க்ரூல சேர்ந்ததுக்கு அப்புறம் வேர்ல்டு கவர்மெண்ட் கீழே இருக்கிற CP0 வந்துட்டு ராபின் கிட்ட ஒரு டீல் பேசுவாங்க. இதை கூட வந்துட்டு நாங்க சொல்ற நீ பண்ணா நாங்க வந்து உங்க ஃப்ரெண்டை எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணுவாங்க. ஸோ இதை கேட்டுட்டு ராபினும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதுவுமே சொல்லாம அவங்க கூட போயிடுவாங்க. இதை கேட்ட முகிவரா க்ரூ நான் ராபினை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு என்னிஸ் லாபிக்கே போயிடுவாங்க. தென் என்னிஸ் லாபில சண்டை நடக்கும்போது CP0 ஹெட் வந்துட்டு மேல பதவி பார்த்தியா ஒரு கொடி, இது கீழே 170 கண்ட்ரி இருக்கு, நான் விட்டாலும் இதுக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு ஆபீசர் பார்த்தாலும் ராபினை விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னதும் என் தலைவன் லூஃபி வந்துட்டு ராபினுக்கு எதிரினா அவங்க எனக்கும் எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஆஃப் த்ரோன்ல வர மதர் ஆஃப் டிராகன் ரெக்காரேஸ்ன்னு சொல்ற மாதிரி நம்ம லூஃபி அதை எரிச்சிரு காட் உப்சாப்ட சொன்னதும் காட் உப்சாப் அதை எரிச்சிடுவாங்க. ஒரு வேர்ல்டு கவர்மெண்டோட ஃபிளாகை வந்துட்டு எரிக்கிறது அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக வேர்ல்டு டிக்ளேர் பண்ற மாதிரி. என் ஃப்ரெண்டு மேல கையை வச்சு எவனா இருந்தாலும் நான் ஒத்தைக்கு வருடான்னு சொல்ற மாதிரி இருக்கும் அந்த சீனு. ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஹியூமர் அண்ட் என்டர்டைன்மெண்ட். இந்த சீரீஸ் ஃபுல்லா செம்ம பண்ணா ஜாலியா போகிறதுக்கு இந்த ஹியூமருக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. அங்கிட்டு ஒருத்தனை போட்டு புரட்டி போட்டு எடுப்பானுங்க. பட் இருந்தாலும் இந்த பக்கம் அப்படியே ஹியூமரை கொஞ்சம் தெளிச்சு விட்டுருவானுங்க. அது அந்த சீனை வந்து எந்த ஒரு விதத்தையும் ஸ்பாயில் பண்ணாம சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாரு ஓடா சென்ஸ். லூஃபியோட முட்டாள்தனம், ஜோரோவோட நேவிகேஷன் சென்ஸ் அண்ட் டாப்பரோட கியூட்னஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அண்ட் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஜோரோவோட நேவிகேஷன் சென்ஸ், முன்னாடி போசோம்னா பின்னாடி வருவான், இவனை நம்பி பக்கத்து தெரு கூட போக முடியாது, ஸ்ட்ரைட்டா போய் ரைட் போசோம்னா பேக் வந்து லெஃப்ட் வருவான். அப்படி ஒரு சேட்டையான கேரக்டர் நம்ம ஜோரோ. நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. ஃபிஃப்த் பாயிண்ட் ட்ரீம். லைஃப்ல என்னடா பண்ண போறேன்னு கேட்டா ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி வெளியில எவ்வளவுதான் சொன்னாலும் நமக்குன்னு உள்ளுக்குள்ள ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கும். அதே மாதிரிதான் ஒன் பீஸ்ல வர ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ட்ரீம் கொடுத்து அதை நமக்குள்ளே துணிச்சு உன் ட்ரீம் பின்னாடி போடான்னு சொல்ற மாதிரி இருக்கும். டேய் பரமா படிடா அப்படின்னு சொல்றதுதான் அந்த முழு கதையும்.
ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லூஃபியோட ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பைரட் கிங் ஆகணும்னு சொல்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஜோரோவுக்கு ஸ்ட்ராங்கர் ஸ்வார்ட்மேன் ஆகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம சாஞ்சிக்கு ஆல் ப்ளூவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீம் கொடுத்துருப்பாரு. யோ ஓடா, மண்டக்குள்ள மூளை எதுவும் வச்சிருக்கியா இல்ல குட்டி ஏய் டூல் எதுவும் வச்சிருக்கியாயா? பிகாஸ் கோட் ஆல்வேஸ் கோட். 6th ஒன் மிஸ்ட்ரீஸ் இப்போ வரைக்குமே இந்த ஒன் பீஸ் 1000+ மாங்கா அண்ட் ஆனிமே எபிசோட்ஸா வந்துகிட்டு இருக்கு. ஆனாலுமே இப்போ வரைக்கும் எங்களுக்கு பார்க்கும்போது ஏதோ இன்ட்ரோ பண்ற மாதிரி தான் இருக்கு. 25 வருஷம் ஆச்சு இப்போ வரைக்கும் இந்த ஒன் பீஸ்னா யாருக்குமே தெரியாது. என் தலைவன் ஓடாக்கு கூட போய் ஒன் பீஸ்னா என்னன்னு கேட்டா கூட தெரியாது போல, அந்த அளவுக்கு ஒரு மிஸ்ட்ரியா வச்சிருக்காங்க. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அண்ட் மோர் தென் வில் ஆஃப் டி, இது என்னன்னு யாருக்குமே தெரியாது, அவ்வளவு பெரிய மிஸ்ட்ரியா வச்சிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. 7th பாயிண்ட் லைஃப் லெசன். நீங்க லோவா இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த சீரீஸ் பாருங்க. கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சோடனே உங்களை அப்படியே பூஸ்ட் அப் பண்ணி விட்டுரும். நாமியோட ஸ்டோரியில இருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனைனா அது நம்ம கூட இருக்கவங்களோட ஹெல்ப் கேட்கறதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்றது தெரிஞ்சுக்கலாம். ஆல்சோ நம்பர் 2வோட கேரக்டர் டெவலப்மெண்ட் பார்க்குறப்போ எந்த ஒரு புக்கையும் அதோட கவரை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்லியிருப்பாங்க ஓடா. அண்ட் ஹீரோனா நான் எப்பவுமே ஜெயிச்சுட்டே இருக்கணுமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. தோத்தாலும் ஹீரோ தான். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க என்னைக்குமே தயங்கவே கூடாது. இந்த மாதிரி நம்மள பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி அவங்க கூடயே நம்மள கூட்டிட்டு போவாங்க. 8 ஃபேன் தியரிஸ். நம்ம ஆளுங்க சும்மா 4-5 எபிசோட் வந்தாலே ஃபேன் தியரிஸ் எல்லாம் வச்சு அடிச்சு நோக்குவாங்க. அதுலயும் ஒரு சிலர்லாம் வந்து ஃபேன் தியரிஸ் மட்டும் வச்சுமே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன ரங்கா நியாயமா இது? அப்படி இருக்கும்போது நம்ம ஒன் பீஸ் 25 வருஷமா வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடியே ஃபேன் தியரிஸும் 25 வருஷம் வந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஃபேன் தியரிஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு தோணும். அவ்வளோ டீப்பா இறங்கி வேலை செஞ்சிருப்பாங்க நம்ம பசங்க. அண்ட் உனக்கு பிடிச்ச ஃபேன் தியரி என்ன? எனக்கு பிடிச்ச ஃபேன் தியரி வந்து பாத்தீங்கன்னா ஒன் பீஸ் வேர்ல்டையும் சோலார் பிளானட்டையும் வச்சு ஒரு தியரி ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த தியரி ரொம்ப பக்காவா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நாங்க அதை வந்து ரெடி பண்ணி ஒரு வீடியோவா போடுறோம். உனக்கு பிடிச்ச ஃபேன் தியரி? ஒன் பீஸ்னா என்னன்னு ஒரு ஃபேன் தியரி இருக்கும், பார்த்திருக்கியா? எக்கச்சக்கமா இருக்கும். அதுவும் செம்ம பண்ணா இருக்கும். அதுவும் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல அதை பத்தி சொல்றோம். 9 மங்கி டி. லூஃபி. இந்த கேரக்டர் சென்சையோட டிசைன் பண்றதுக்கு முன்னாடியே ஒத்துமொத்த அனிமி வேர்ல்ட்ல இந்த மாதிரி அனிமிக்கான கேரக்டர் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காரு. இதை சென்சை ஓடவே சொன்னது. நீங்க எவ்வளவு கஷ்டமான சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, என் தலைவன் லூஃபியோட ஸ்மெல் அண்ட் லாப்ப கொஞ்ச நேரம் மட்டும் பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு இன்னும் புரியாத ஹாப்பினஸ் ப்ளூம் ஆகும். நான் இந்த சீரீஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப லோவா ஃபீல் பண்ணிருந்தேன். லேட்டரா இந்த வேர்ல்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் ஆக நான் லூஃபியை பார்த்து ரொம்பவே அட்மையர் ஆனேன். ஒரு கட்டத்துல கங்கா சந்திரமுகியா மாறின மாதிரி நான் லூஃபியாவே மாறிட்டேன். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. லைஃப்ல எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரி, கையில ஒரு குச்சியை பிடிச்சிட்டு மீனா மீனா சிக்காவான்னு பாட்டு பாடிட்டு எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்கணும். இப்பவும் சொல்றேன், நான் தாண்டா மங்கி டி. லூஃபி. 10th பாயிண்ட் ஓடா, தி மாஸ்டர் மைண்ட். 1000 எபிசோட் இருக்கு, எப்படா பாக்குறது அப்படி இப்படின்னு நீங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு மாஸ்டர் கிளாஸை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். 25 வருஷமா ஒரு மாஸ்டர் கிளாஸை இப்படி கொண்டு போறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. அதுவும் எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம. பட் ரீசெண்டா இப்போ ஒரு சின்ன கேப் வந்துருச்சு. எவன் கண்டுபட்டுச்சுன்னே தெரியல. அண்ட் ஓடாவோட ஒர்க் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல யாராச்சும் ஒருத்தராச்சும் ஒன் பீஸ் பார்த்திருப்பாரு. அவங்க கிட்ட போயிட்டு இந்த 1000 எபிசோட் போதுமான்னு கேட்டா சத்தியமா பத்தாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அண்ட் ஓடாவோட விஷன் எப்படி அப்படின்னா, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா லாஸ்டா, ஒன் பீஸ் வேர்ல்ட்ல அடுத்தடுத்து கொண்டு போறதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை, பட் அதுக்குள்ள என்னோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சிருமோ அப்படின்றது எனக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அண்ட் இவர் இந்த கோட் சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பர்சனலா ப்ரூஸ்லியோட ஒரு கோட் தான் ஞாபகம் வந்துச்சு. 1000 வித்தையை கத்து வச்சிருக்கான்ல, அவனை பார்த்து எனக்கு பயம் இல்லை, ஆனா ஒரே வித்தைய 1000 தடவை பிராக்டிஸ் பண்றான்ல, அவனை பார்த்து பயம் அப்படின்னு ப்ரூஸ்லி சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி தான் என் சென்சே ஓடாவும். Action.
கரெக்டா சொன்னா நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்.